வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 3:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இன்று காலை தொடங்கியது தமிழக சட்டசபை கூட்டம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டசபையில் தனி தீர்மானம். வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கி கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும். அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடைபெறும். அமைச்சர் சேகர் பாபு சட்டசபையில் அறிவிப்பு. அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவை ஒத்திவைப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம். திருமாவளவன் அறிவிப்பு. அங்கன்வாடி பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்படவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். சிரியாவில் உள்ள ISIS முகாம்களை குறிவைத்து அமெரிக்க வான்வழி தாக்குதல். அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டசபையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கான இரங்கல் தீர்மான உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அதில் முன்னாள் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, ரத்தன் டாடா, எஸ்ரா சர்க்குணம் உள்ளிட்டோரின் மறைவுக்கும் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் அலுவையில் உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். அந்த வகையில் சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், திருச்சி உய்யக்கொண்டான் வாய்க்காலில் தடுப்பணை கட்டுவது குறித்து அரசு ஆய்வு செய்யும் என பதில் தெரிவித்தார். தொடர்ந்து மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் கேள்விக்கு அமைச்சர் KN நேரு பதிலளித்தார். அப்போது மதுரை புறநகர் பகுதியில் ரூபாய் 2000 கோடியிலும், மதுரை மாநகர் பகுதியில் ரூபாய் 1500 கோடியிலும் பாதாள சாக்கடை மற்றும் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும், வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கி கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடைபெற்றும் என அறிவித்தார். VCK துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்ததாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட VCK துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூட்டணியில் உள்ள திமுகவை நேரடியாக விமர்சித்து பேசியதைத் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. இதனையடுத்து கட்சி நிர்வாகம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று VCK தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருந்தார். இந்நிலையில் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக கட்சி சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், கட்சி மற்றும் தலைமையின் மீது பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியுள்ளார் என்பதால் அவரை கட்சியில் இருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திமுக MP கனிமொழி உள்ளிட்ட இந்திய கூட்டணி MPக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி இந்திய கூட்டணி MPக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அவையை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம் தொடர்பான தீர்மானம் நோட்டீஸ்கள் மீது விவாதம் நடத்த கோரி MPக்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி MPக்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே காலை 11 மணிக்கு தொடங்கிய மக்களவையில் அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் அறிவித்துள்ளார். பெரம்பூரில் ரவுடி அறிவழகனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சென்னை வியாசப்பாடியை சேர்ந்த A பிரிவு வகை ரவுடி அறிவழகன் மீது 3 கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ரவுடி அறிவழகன் கடந்த 8 ஆண்டுகளாக ஆந்திராவில் தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். இந்நிலையில் பெரம்பூர் பனந்தோப்பு காலனி அருகே ரவுடி அறிவழகன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் தலைமையிலான தனிப்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ரவுடியை சுற்றி வளைத்தனர். அப்போது ரவுடி அறிவழகன் காவலர்களை
தாக்கிவிட்டு தப்பிக்கூட முயன்றார். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் அறிவழகனை காலில் சுட்டு பிடித்தார். பின்னர் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பெரம்பூர் பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், வலிமையான சவால்களை வழிநடத்துவது முதல் கருணையுடன் வழிநடத்துவது வரை அவரது பயணம் பின்னடைவு மற்றும் அர்ப்பணிக்கு ஒரு சான்றாக நிற்பதாகவும், அமைதி மற்றும் வெற்றிகள் நிறைந்த நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று முதலமைச்சர் அதில் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தான் டார்கெட் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இருந்து சென்னை வந்தடைந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு திருமாவளவன் குறியல்ல என்றும், திமுக கூட்டணி கட்சிகளும் தான் டார்கெட்டாக உள்ளது என்றும் கூறினார். மேலும் ஆதவ் அர்ஜுனா கட்சி பொறுப்பில் தான் உள்ளார் என்றும், அவரை போன்றே விசிகாவில் துணை பொதுச் செயலாளர்கள் பொறுப்பு 10 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற அவர், தலித் அல்லாதவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்துதான் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நான் ஏற்கனவே இது குறித்து விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு திருமாவளவன் குறி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறி அல்ல. திமுக தலைமையிலான கூட்டணியும் தான் அவர்களுடைய டார்கெட். 2019, 2021, 2024 என்று தொடர்ந்து 3 பொதுத் தேர்தல்களில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது மக்கள் செல்வாக்கோடு. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணியை சிதறடித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலும், விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம். எனவே எங்களுக்கு இன்னொரு அணி என்கிற சிந்தையும் இல்லை, தேவையும் இல்லை. மணிப்பூர் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் அடிப்படை தகவலை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை, அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை ஆனந்த் 10-12 ஏன் வெளியிட வேண்டும் என்றும், தமிழகத்தில் நக்சல் அரசியல் ஊடுருவலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். மேலும் மணிப்பூர் கலவரம் குறித்து பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அதற்கான அடிப்படை தகவலை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்றும், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வடகிழக்கு மாநிலங்களில் மக்களுக்கு எதிரான சிறப்பு ஆயுத சட்டங்கள் பெருமளவு நீக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை குறிப்பிட்டார். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்கன்னா, இது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கேபிட்டல் சிட்டி ஒரு முக்கியமான இடத்துல, நம்ம கேபிட்டல் சிட்டி தமிழ்நாட்டு ஒரு கார்னரில் இருக்குங்கண்ணா. டேட்டா எடுக்கிறாங்க. பட் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சேட்டலைட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பாசிங் டேட்டா மொத்தமாக தாங்கண்ணா எடுக்கிறாங்க. அது ஒரு இடத்துல அந்த சென்டர் இருக்கிறனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாதுங்கண்ணா. இன்றைக்கி சேட்டலைட்லேருந்து இமேஜை கேப்சர் பண்ணும்போது அந்த சேட்டலைட் மூவ் ஆகும்போது கேப்சர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதனால் இன்றைக்கி 2வது கோயம்புத்தூர் வேண்டுமா, அல்லது கன்னியாகுமரி மாதிரி இந்தியாவினுடைய ஒரு கடைக்கோடி பகுதிக்கு செல்லணுமா? வருகின்ற காலத்தில் மத்திய அரசை பொறுத்தவரை நிச்சயமாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணத்தாங்க நான் போகிறாங்க. ஒரு காலத்தில் கேபிட்டல் இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் வார்னிங், குறிப்பாக இந்த குளோபல் வார்மிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் உடனடியாக தேவைப்படுது. அதனால் வருகின்ற காலத்தில் பார்ப்பங்கன்னா, கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் கன்னியாகுமரி போயிருந்தபோது அங்கேயும் கேட்டாங்க, அண்ணா நமக்கு இது முதல்ல வேணும்னு. அதனால் வருகின்ற காலத்தில் மத்திய அரசு கண்டிப்பாக அதை பற்றி அவேராக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே ஒரு சென்டர் இல்லாதனால நமக்கு டேட்டா வராதா அப்படிங்கிற கருத்து ஏற்புடையது இல்லைங்கன்னா, காரணம் எல்லாமே சேட்டலைட் இமேஜஸ். அதை ப்ராசஸ் பண்ணுற சென்டர் சென்னையில் இருக்கோ தவிர, அது சென்னையில் இருக்கிறனால சென்னைக்கு அட்வான்டேஜ் இல்லைங்க. சென்னை ஆலந்தூரில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு விருது வழங்கினார். சென்னை ஆலந்தூரில் ஆலந்தூர் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகள் சங்கம் 40வது ஆண்டு முப்பெரு விழா மற்றும் வணிக செல்வங்களுக்கு விருது வழங்கும் விழாவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலந்தூர் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரி சங்கம் தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சிறு குறு தொழில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் சிறந்த வணிகர்களுக்கும் விருது வழங்கினார்.
இதில் 12வது மண்டல குழு தலைவர் சந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் ரேணுகா தேவி சீனிவாசன், பிருந்தா ஸ்ரீ முரளி கிருஷ்ணன் மற்றும் அனைத்து வியாபாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூரில் சக நண்பர்களுடன் பாலாற்றில் குளிக்க சென்ற 8 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள முத்து மண்டபம் டோபிகானா பகுதியை சேர்ந்தவர் கோபி. இவரின் 8 வயது மகன் அஸ்வின் என்பவர் சக நண்பர்களுடன் பாலாற்றில் வரும் வெள்ள நீரில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் இறங்கி தேடி சிறுவனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை 2000 ரூபாயை ஒன்றிய குழு துணைத் தலைவர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மணம்பூண்டி ஊராட்சியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. இதற்கு முகையூர் ஒன்றிய குழு துணைத் தலைவரும் மணம்பூண்டி ஒன்றிய கழக பொருளாளர் மணிவண்ணன் தலைமை தாங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களுடன் நிவாரணத் தொகை 2000 ரூபாயும் வழங்கினார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் தயாளன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடன் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் கடன் பெற்று தருவதாக கூறி 63 நபர்களிடம் இருந்து 75 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தனியார் வங்கியின் ஏஜென்ட்டை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கி ஏஜென்ட்டாக பணியாற்றி வருபவர் மணிகண்டன். இவர் 63 வாடிக்கையாளர்களுக்கு கடன் பெற்று தருவதாக கூறி ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் அவர்களின் தொலைபேசி எண்ணை வழங்குவதற்கு பதில் வேறொரு தொலைபேசி எண்ணை அளித்து கடனை பெற்றுள்ளார். ஆனால் வாடிக்கையாளர்களிடம் 1,90,000 ரூபாய் கடன் அப்ரூவல் ஆகியுள்ளதாகவும் 30,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகையை இவர் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்களில் சிலர் ஏமாற்றத்தை உணர்ந்து மணிகண்டனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மணிகண்டனுக்கு உடந்தையாக வங்கியில் பணியாற்றும் 3 நபர்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் பேரளம் இடையே நடைபெற்று வரும் புதிய ரயில் சேவை பணிகளை திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் பேரளம் இடையே ரயில்வே பாதை அமைக்கும் பணிகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடைபெற்று வரும் பணியினை திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் தலைமையில் பொறியாளர் குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது காரைக்கால் ரயில்வே நிலையத்தில் உள்ள கட்டண கழிவறைகளை ஆய்வு செய்த கோட்ட மேலாளர் கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கழிவறை கட்டணங்கள் குறித்து பொதுமக்கள் கண்ணில் தெரியும்படி வைக்க வேண்டும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து எலக்ட்ரிக்கல் ரூம், தொழில்நுட்ப அறைகள் உள்ளிட்டவற்றை மேலாளர் அன்பழகன் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேலாளர் அன்பழகன் காரைக்கால் பேரளம் ரயில் பாதை திட்டம் வருகின்ற டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். புதுக்கோட்டையில் 4.5 பவுன் கோவில் நகைகளை திருடிய மர்ம நபரை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அருகே ஹெல்லன்புரம் ஊராட்சி அணவயல் கிராமத்தில் தானாண்டி அம்மன் கோவில் உள்ளது. கோவிலுக்கு வந்த நபர் ஒருவர் கோவில் பூசாரியிடம் அர்ச்சனை செய்ய தேங்காய் இல்லை என்றும் தேங்காய் வாங்கி வருமாறு பூசாரியிடம் கூறி வெளியே அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரி திரும்பி வந்து பார்த்தபோது கோவிலில் இருந்த ஐயனார் சிலைக்கு அணிவித்திருந்த 4.5 பவுன் தங்க நகைகள் திருட்டு போயிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்ற செயலில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் மற்றும் தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கட்சிகளில் இருந்து விலகி தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து தலைஞாயிறு ஒன்றியத்தில் சுமார் 300 பேர் தாவிகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய செயலாளர் ஜெயராஜ், மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் பெரிய தாழை மீனவ கிராமத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா மாவட்ட பொறுப்பாளர் தலைமையில் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெரியதாழை மீனவ கிராமத்தில் 500க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா நடைபெற்றது. மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டை அணிவித்து கட்சியில் வரவேற்கப்பட்டனர். மேலும் கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட படகுகளில் விஜயின் தமிழக வெற்றி கழக கொடி பறக்க விடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி கட்சி தொடங்கின நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் மாற்றுக் கட்சியினர், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில நாங்க கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கோம். நிறைய மாற்றுக் கட்சியில இருந்து நிறைய இணைஞ்சிருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்களும் நிறைய பேர் இளம் வாக்காளர்களாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இது பெரியதாளைங்கிற இந்த கிராமத்துல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது. இந்த கிராமத்துல பொதுமக்கள் மட்டுமல்ல, இளம் வாக்காளர்களும் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். வரும் 2026 தளபதியாரை அரியணை ஏற்றுவதில் இந்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் சார்பாக எங்கள் தளபதியாருக்கு என்றும் எங்கள் தளபதியாரோட வழியில் எங்கள் தளபதியாக நாங்களும் பயணிக்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உயிர் மூச்சு வரை எங்கள் தளபதியாரோட இருக்கோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். காஞ்சிபுரத்தில் மதுபான கடையில் மது பாட்டில்கள் அதிக விலைக்கு விற்பதாக கூறி இளைஞர் ஒருவர் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அடுத்த ஊத்துக்காடு பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுபான கடையில் மது பாட்டில்கள் அதிக விலைக்கு விற்பதாக கூறப்படுகிறது. மேலும் மதுபான கடையில் 4 ஊழியர்கள் கூடுதல் விலைக்கு மதுவை விற்றதாக தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் லோகேஷ் என்ற இளைஞர் மது பாட்டில்கள் அதிக விலைக்கு விற்பதாக புகார் தெரிவித்தார். இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டதற்கு அலட்சியமாக பதிலளித்ததால் ஊழியர்களிடம் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. செங்கல்பட்டு ரயில்வே தண்டவாளம் அருகில் தவறவிட்ட கைபேசியை உரியவரிடம் ஒப்படைத்த இரும்பு வியாபாரிக்கு சமூக ஆர்வலர்கள் வலைதளத்தில் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் ராவதர்நல்லூர் பகுதியை சேர்ந்தவர் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் தனசேகரன். இவர் தனது கைபேசியை மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் ரயில்வே தண்டவாளம் அருகில் தவறவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற தனசேகரன் தொலைந்த கைபேசிக்கு தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது தொலைபேசி எடுத்த இரும்பு வியாபாரி மோகன் என்பவர் ரயில்வே தண்டவாளம் அருகில் கைபேசி கிடந்ததாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தனசேகரன் வீட்டுக்கே சென்று மோகன் கைபேசியை ஒப்படைத்துள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி இரும்பு வியாபாரிக்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் வலைதளங்களில் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். வேலூர் கேவிக்குப்பம் பகுதி நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலகுவதாக மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் ஒன்றிய நாம் தமிழர் கட்சியினர் அக்கட்சியை விட்டு விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டனர். இதுகுறித்து மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது, கட்சியில் அடிமட்ட தொண்டர்களையும் அடிமட்ட பொறுப்பாளர்களையும் தலைவர் சந்திக்காமல் இருப்பதாகவும் கட்சியில் சில இடைத்தரகர்கள் பொறுப்பாளர்கள் என்ற போர்வையில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆகவே கேவிக்குப்பம் பகுதியில் உள்ள அனைவரும் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக முடிவு எடுத்துள்ளதாகவும் வேறு கட்சியில் இணைவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாங்க அண்ணனை பார்த்து அண்ணனை சந்தித்து தான் நாங்க கட்சியினால பயணித்திருந்தோம். புரியுதுங்களா? இப்போ 2 ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சி கூடியிருக்க முக்கிய நிர்வாகிகள் அண்ணன்கிட்ட நாங்க சொல்லக்கூடிய கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. நாங்க என்ன சொல்ல வரோன்றது அவர் ஆலோசனை பண்றது இல்லை. அவங்களே ஒரு வேட்பாளர் தேர்வு பண்றாங்க, அவங்களே போடுறாங்க. நாங்க இவங்க வேட்பாளர் தொகுதியுடைய பொறுப்பாளர்களுடைய தொகுதியுடைய செயல்பாடுகள் குறித்து பேச முடியதில்லை. கேட்டா இருக்கிறத வச்சு செய்யுங்கன்னா இதனால கட்சியினுடைய வளர்ச்சியும் பாதிப்படையுது, பொறுப்பாளருடைய தேர்வும் பாதிப்படையுது, அடுத்து செயல்பாடும் பாதிப்படையுது. அதனால நாங்க இனிமே அதே மாதிரி நாங்க இருக்க விரும்புன்றதுதான் நாங்க விலை வரமே தவிர நாங்க கட்சியினுடைய இது கண்டிப்பா இல்ல, அது நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா? கோவையில் மாநில அளவிலான அமர்வு கைப்பந்து போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.
கோவையில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அமர்வு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. பாரா வாலிபால் சங்கம் சார்பில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் கூறுகையில், சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெற்றுள்ள சிட்டி வாலிபால் போட்டியை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போட்டியை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்த சிவவிலாஸ் நிறுவனம், ஐயப்பா நிறுவனம் மற்றும் குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போட்டி வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் பிளேயர்ஸோட எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் அவங்களுடைய ஒத்துழைப்பை முழுசாக கொடுத்து இந்த போட்டி நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. முக்கியமாக எங்களுடைய கோயம்புத்தூர் அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போட்டியை சிறப்பாக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த கேம் ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு கேமா இருந்தாலும் எஸ்டிஐடியில இன்னும் அப்ரூவ் ஆகாம இருக்கு. சிஎம் டிராஃபிலையோ எஸ்டிஐடிலையோ இன்னும் அப்ரூவ் ஆகாம இருக்கு. ஸோ இந்த கேமை ஒரு சிஎம் டிராஃபிலையோ இல்லை எஸ்டிஐடிலையோ அப்ரூவல் கொடுத்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் எங்களை மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200 பிளேயர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா ஒரு உலகத்தரமான ஒரு போட்டியை நம்ம தமிழ்நாடு அரசு அங்கீகாரத்தோட நடத்தணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்னொரு பெரிய மாற்றம் பிளேயர்ஸோட வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். காஞ்சிபுரத்தில் குழந்தைகளுக்காக நடைபெற்ற ஓவிய போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகே சங்கராபுரம் கிராமத்தில் குழந்தைகளுக்கு போட்டி, ஓவிய போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நாளைய விருட்ச விருது, இளம்பெறை விருது, மாணிக்க மாணவர் விருது, இளம் தென்றல் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் சுரேஷ், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. போட்டியில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதில் மாணவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கெங்கவல்லியில் கிறிஸ்து அரசர் ஆலய தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் 100 ஆண்டு பழமையான கிறிஸ்து அரசர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலய தேர் திருவிழாவையொட்டி கடந்த மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது. தொடர்ந்து சேலம் ஆயர் ராயப்பன் தலைமையில் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கிறிஸ்து அரசர் சிலையை ஆலய பங்கு தந்தை பிரகாஷ் எடுத்து வைத்தார். மற்ற 2 சிலைகளையும் பொதுமக்கள் எடுத்து வைத்தனர். அதன் பின் மின்னொளி அலங்காரத்தில் வடிவமைத்திருந்த தேரை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். இத்திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காரைக்காலில் 51ஆம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஆராதனை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயத்தில் 51ஆம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஆராதனை விழா நடைபெற்றது. இதில் கணபதி ஹோமம், சாஸ்தா ஹோமம், தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு 108 சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப பாடலை பாடினர். இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சரண கோஷங்களை எழுப்பி ஐயப்பனை வணங்கினர். இனி வருவது உலக செய்திகள். சிரியாவில் இருந்து தப்பியுடைய ஆசத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என கிரெம்ளின் மாளிகை வட்டாரம் தெரிவித்துள்ளது. சிரியா நாட்டின் அதிபர் பஷார் அல் ஆசத் தலைமையிலான அரசு 2 தசாப்தங்கள் நடந்து வந்த சூழலில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களின் போராட்டம் கடந்த வாரம் தீவிரமடைந்தது. கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் அலுஃபா மற்றும் அமா பகுதிகளை கைப்பற்றியதுடன் தொடர்ந்து ஹோம்ஸ் நகர் நோக்கி முன்னேறினர். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியிலிருந்து தப்பியோடினர். இந்த நிலையில் டமாஸ்கஸ் நகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர். இதனால் பாதுகாப்பு தேடி அதிபர் ஆசத் டமாஸ்கிலிருந்து வெளியேறிவிட்டார் என தகவல் வெளியாகியுள்ளன. சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் இருந்து தப்பியுடைய ஆசத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்தனர் என கிரெம்ளின் மாளிகை வட்டாரம் தெரிவித்துள்ளது.
இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 57,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 7,130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 57,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,224 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 165 புள்ளிகள் குறைந்து 81,543 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 60 புள்ளிகள் குறைந்து 24,617 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இன்று காலை தொடங்கியது தமிழக சட்டசபை கூட்டம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டசபையில் தனி தீர்மானம். வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கி கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும். அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடைபெறும். அமைச்சர் சேகர் பாபு சட்டசபையில் அறிவிப்பு. அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவை ஒத்திவைப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம். திருமாவளவன் அறிவிப்பு. அங்கன்வாடி பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்படவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். சிரியாவில் உள்ள ISIS முகாம்களை குறிவைத்து அமெரிக்க வான்வழி தாக்குதல். அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.